எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட காளியம்மனை வழிபடும் சிறப்பு முறையை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை என்பது போராட்டங்களால் நிரம்பிய ஒன்று. நாம் எவ்வளவு நேர்மையாக, நியாயமாக, எதையும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் முன்னேற முயற்சித்தாலும், சிலர் நம் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் நம்மை தடுக்கும் எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். அந்த வகையான நபர்கள் நம்மை எதிரிகளாகவே பார்க்கிறார்கள். அவர்களுடைய பொறாமை, கசப்பு மற்றும் தீய எண்ணங்கள் நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே மாறும். ஒருவரது வார்த்தை, எண்ணம், செயல் இவை மூன்றும் ஒரு சில நேரங்களில் நமக்கு தீராத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சக்திகளாகின்றன. இவ்வாறான சூழ்நிலைகளில் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய, நம்மை தீமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த தெய்வீக சக்தியே காளியம்மன். காளியம்மன் என்பது உக்ரம் சக்தி, சக்தியின் உருவமாக கருதப்படுகிறார். இந்த உலகில் அநியாயத்திற்கு எதிராக எழும் சக்தியின் வடிவமே காளியம்மன். காளி தேவியின் உச்சமான வெறியோடு கூடிய வடிவமே அம்பிகையின் ரௌத்ராவதாரம். அசுரர்களை அழிக்க, தீமையை வேரோடு அகற்ற, நம்மை நியாயத்தின் பாதையில் நடக்க வைக்கும் சக்தியாகவே அம்மன் இருக்கிறாள். இது போன்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் தங்களை பாதிக்க வரும் எதிரிகளை விலக்க காளியம்மனை சிறப்பு முறையில் வழிபடலாம். அந்த வழிபாட்டின் முழுமையான முறை பற்றி பார்க்கலாம். வழிபாட்டுக்கான சிறந்த நாள்கள் எது என்றால், அமாவாசை சக்தியை மிகுந்த அளவில் தரும் நாளாக கருதப்படுகிறது. தீய சக்திகள் விலகும் நாள். பௌர்ணமி முழுமதியின் சக்தி அதிகம் இருக்கும் நாள். செவ்வாய்க்கிழமை சக்தி தெய்வங்களுக்குரிய நாள். வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் நாள். இந்த நாட்களில் ஏதேனும் ஒரு நாளை தேர்வு செய்து வழிபாடு செய்யலாம். விரும்பினால் இதனை ஒரே முறை மட்டுமல்லாமல் சில வாரங்களுக்கு தொடர்ச்சியாகவும் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அடுக்கு செம்பருத்தி பூ 11 மாலையாக கட்டவும். எலுமிச்சை பழம் 3 புதியதாகவும் பசுமையானதாகவும் இருக்க வேண்டும். பெரிய கட்டி கற்பூரம் 1 அகல் விளக்கு 1 தீப்பெட்டி, எண்ணெய், திரி விளக்குக்கு. வழிபாட்டு நாளன்று மனதை அமைதியாக்கிக் கொண்டு தூய உடையுடன், மன உறுதியுடன் வழிபாட்டுக்கு தயாராகுங்கள். மாலை கட்டுவதற்கு 11 செம்பருத்தி பூக்களை அழுத்தமாக ஒரு மாலையாக சேர்க்கவும். இது காளியம்மனுக்கு மிகவும் விருப்பமான பூக்களில் ஒன்று. அந்த பூஜை உங்கள் பக்தியின் அடையாளமாக அமையும். அடுத்து, அருகிலுள்ள காளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் கொண்டு வந்த பூமாலை, எலுமிச்சை பழங்கள் மற்றும் கற்பூரத்துடன் சென்று அம்மனின் சந்நிதியில் நேர்மையான மனப்பாங்குடன் நிற்கவும். எலுமிச்சை பழங்களை எடுத்து, என் மீது பொறாமை கொள்ளும், எனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் எவராக இருந்தாலும் அவர்கள் என் வாழ்விலிருந்து விலகட்டும் என்று மனதார எண்ணிக்கொண்டு அந்த பழங்களை அம்மனின் திரிசூலத்தில் குத்தவும். அலங்கார திரிசூலம்தான் பொதுவாக இருக்கும். அனுமதி உள்ள இடத்தில் மட்டும் செய்யவும். செம்பருத்தி மாலையை காளியம்மனுக்கு அணிவிக்கும் போது, இந்த பூமாலை எனது குடும்ப நலனுக்காகவும் எதிரிகளின் தொல்லையின்றி வாழவும் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அம்மனை 11 முறை வலம் வந்து உங்கள் மன விருப்பங்களை பகிர்ந்து கொண்டு தியானிக்கவும். ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை வைக்கவும். நீங்கள் கொண்டு வந்த பெரிய கட்டி கற்பூரத்தை கைமுறையில் நன்றாக தூளாக்குங்கள். தூளாக்கும்போது, எனது வாழ்க்கையில் எதிரிகள் தூளாய் போகட்டும், அவர்கள் தீமைகள் அழிந்து போகட்டும் என்று உள்ளம் கனிந்தே எண்ணுங்கள். அந்த தூளை விளக்கில் சேர்த்து தீப்பெட்டியால் ஏற்றுங்கள். அந்த ஒளியை காளியம்மனுக்கே அர்ப்பணிக்கிறீர்கள் என்று எண்ணத்துடன் வேண்டிக் கொள்ளுங்கள். வழிபாட்டை முடித்தவுடன் அமைதியாக யாரிடமும் பேசாமல் வீடு திரும்புங்கள். வழிபாட்டின் பலன் உங்கள் உள்ளத்தில் உறுதியாக பதியட்டும். எதிரிகள் நம்மை விட்டு விலகுவார்கள். அவர்களின் பொறாமை, தீய எண்ணங்கள் சோர்ந்துவிடும். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். நம்முடைய வழி தடையின்றி சென்று முன்னேற்றம் ஏற்படும். மன நிம்மதி, உறுதி மற்றும் ஆன்மீக தன்னம்பிக்கை கூடும். காளியம்மனின் அருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும். இந்த வழிபாட்டை நீங்கள் உண்மையான நம்பிக்கையோடு, மற்றவர்களுக்கு தீமை நினையாமல் உங்கள் நலனுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். தெய்வத்தை நம்பும் மனதோடு கர்ம பலத்தை உணர்ந்து வழிபட்டால் காளியம்மன் திருவருள் நிச்சயமாக கிடைக்கும். பரிகாரங்களெல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.